வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை நம்ம தோல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். நான் சும்மா கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்குறேன். நான் எப்பயுமே வேர்க்கடலை சட்னி அரைக்கும் போது கொஞ்சமாக புளி சேர்த்து பழக்கம். எங்கள் கிராமத்து சைட்லலாம் புளி கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, நம்ம இது எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். நம்ம புளி சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு காலையில் சாப்பிடும் போது ஒரு 10 மணி ஆனால் கூட சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம புளி சேர்த்து அரைக்கும் போது இல்லைனா கொஞ்சம் ஒரு 11 மணி 10 மணிக்கெலாம் நம்மளுக்கு சட்னி சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் நம்ம புளி சேர்த்துக்கணும். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா, பூண்டு, அந்த புளி, வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம போட்டுப்போம். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தேவையான அளவு அடுத்தது உப்பு, கல்லுப்பு, கடல் கல்லுப்பு நான் தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம். நம்ம கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்து அரைக்கும்போது சாப்பிடுவோம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மல்லாட்டை சட்னி நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் நம்ம அதை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க. சட்னி கலக்கி நல்லா இது இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கெலாம் இந்த சட்னி சாப்பிட்லாம். ஆனால் அது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நாங்களாம் எங்கள் கிராமத்து சைடில் மல்லாட்டை சட்னின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியுமான்னு தெரில, அதனால் வேர்க்கடலை சட்னின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புளி சேர்த்து அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்டோட காரமும் புளிப்பும் சேர்ந்து நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தான சட்னி இது, வேர்க்கடலை சட்னி. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு சமைச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.